வணக்கம், வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கீ ரைஸ். ரொம்பவே சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸில் ஒன்று கீ ரைஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 3 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் லேசாக சூடாகட்டும். இதில் நம்ம முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கிடுவோம். இது எந்த அளவுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நிறையா சேர்த்தோம்னா சாதம் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். முந்திரி பருப்பு கருகாமல் செவக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். நம்ம வெரைட்டி ரைஸ் செய்யும்போது நெய்யோ எண்ணெயோ ஊற்றுறது குக்கரில் பாத்திரம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா ரைஸ் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். அது லேசாக பொரிஞ்சு வந்ததும் பல்லாரி வெங்காயம் 2 நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதையும் இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம், இல்லாட்டினா துருவி எடுத்தும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகட்டும். இன்றைக்கி 3 கப் அளவு அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றுவோம். நம்ம பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே ஊற விட்டு எடுத்துருக்கிறதுனால 1.5 கப் அளவு தண்ணி வச்சுக்கலாம். அப்போனா தான் சாதம் நல்லா உதிரியாக வரும். ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படி கொடுக்குறதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அப்போனா தான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஊற வச்சு எடுத்த அரிசியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு அதோடு சேர்த்தாச்சு. நம்ம வறுத்து எடுத்து வச்ச முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தையும் இதோடு சேர்த்துருவோம். இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு இறக்கிட்டோம்னா நம்மளோட சூப்பரான கீ ரைஸ் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிரும். பார்க்கவே சூப்பராக அழகாக இருக்கிற கீ ரைஸ் லஞ்ச் பாக்ஸுக்கும் சரி, நம்ம சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட சிக்கன் அல்லது மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி கீ ரைஸ் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள். நன்றி, வணக்கம்.